அவ்வளோ. நம்ம ஏற்கனவே இது கட்டிங் நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். இது பார்த்திங்கன்னா ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு, ஃபினிஷிங் முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருக்கோம். ஃபாலோ பண்ணி பார்த்திங்களா, இந்த ஆம்கோல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டிச்சிங் கரெக்டாக வரணும். தெரியுதுங்களா? இப்போ வந்து நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம், சைடு ஸ்டிச் பண்ணியிருக்கோங்களா. பார்த்திங்கன்னா ஆம்கோல் எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு பாருங்கள். இந்த இடம் பார்த்திங்கன்னா முன்ன பின்ன போகாமல் கரெக்டாக பர்ஃபெக்டாக வந்திருக்கு. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் பக்கமும் பார்த்திங்கன்னா இப்போ ஸ்லீவ் பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக வந்திருக்குங்களா. அதேமாரி இந்த ஆம்கோல் பார்த்திங்கன்னா பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக வந்திருக்குன்னு. ஸோ இந்த மாதிரி தான் ஸ்டிச் பண்ணணும். மேலே கீழே ஏற்றி தைச்சோம்னா அது வந்து ஆம்கோலை பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி தைச்சிங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். கஸ்டமரு எந்த இதுவும் சொல்ல மாட்டாங்க. ஸோ பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக வந்திருக்கு, எல்லாமே க்யூட்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் ஸ்டிச் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. இப்போ கொக்கி வைக்கிறது பார்த்திங்கன்னா இதுவும் பர்ஃபெக்டாக வந்திருக்கு. பார்த்திங்கன்னா இந்த டாட் இருக்குது பார்த்திங்களா. இப்போ வந்து பட்டி இந்த இடத்துல கரெக்டாக ஃபிட் ஆகுதுங்களா. அதேமாரி இந்த இடம் பார்த்திங்கன்னா நேரம் கொஞ்சம் முன்ன பின்ன எதுவுமே வராமல் ஃபிட் ஆகிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் ஸ்டிச் பண்ணணும். தேங்க்யூ.